தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு உண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின் 2024 எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது சில மாணவர்கள் தங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல சில மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அப்படி யாராவது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் சரியாக இல்லை, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவோ இல்லை அப்படின்லனா, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தது, நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 4ஆம் தேதி. ஸோ இன்னையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோகிராஃப் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதற்குரிய விண்டோஸ் கரெக்ஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு கேட்குற டீட்டெயில் கொடுத்து நீங்கள் எல்லாருமே செக் பண்ணலாம். யாருக்கு அது ஃபுல்லாக உள்ளே போகுதோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எல்லாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட சைஸு 10 KB டு 200 KBக்குள்ளே இருக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ இது கலராக இருக்கலாம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். 80% ஃபேஸ் கவராக இருக்கணும். மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது. விசிபிள் இன்க்ளூடிங் இயர் அகைன்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்கிற நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் உங்கள் காது நல்லா விசிபிளாக தெரியணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். 80% உங்கள் ஃபேஸ் கவராக இருக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமானது, அதில் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சைன் எதாவது இருக்கணுமா, அட்டஸ்டேஷன் இருக்கணுமா அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் ஃபோட்டோஸ் இருந்துன்னு சொன்னால் அது நாட் அக்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேறு எதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு ஃபோட்டோஷாப் போன்ற வெப்சைட்டில் அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்து கொஞ்சம் அழகுபடுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஆக்சுவல் ரியலாக என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். மிக முக்கியமானது என்னென்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணுன்றது சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. யாராவது ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கூட இப்போ கரெக்ஷனை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரிஜெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க. ஃபோட்டோ சரியாக இல்லாமல் யாருக்காவது இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அதை இந்த நேரத்தில் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6லிருந்து 8 ஃபோட்டோலும் நீங்கள் கையில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே ஃபோட்டோ ஒரு 6 ஃபோட்டோவோ அல்லது ஒரு 8 ஃபோட்டோவோ கையில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுருங்க. உங்கள் அட்மிஷன் போகிற வரைக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனில் இருக்கிற அதே ஃபோட்டோ தான் நீங்கள் கையில் வச்சுருக்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் 4ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. யாராவது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரியும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் என்டிஏவோட வெப்சைட்டு www.jeimain.nta.ac.in அப்படின்ற அந்த வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன அப்டேட் தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க ஜேஇ மெயின் தொடர்பாக அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யாருக்காவது தெரியாமல் இருக்கும், மேபி இது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.